என்னாச்சு டாக்டர்? பிரெக்னெண்டா இருக்கிறவங்க நேரத்துக்கு சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியாதா? காவேரியின் கர்ப்பத்தை அறியும் விஜய். ஏன் காவேரி என்கிட்ட சொல்லாம வரச்சு? விஜய், நான் அப்பா ஆயிட்டேன் காவேரி. இனி நீ, நான், நம்ம குழந்தை, நாம மட்டும்தான் காவேரி. உணர்வு பூர்வமான அழகிய தருணங்களை காண தவறாதீர்கள். அங்கே வந்து அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, வெள்ளா கிட்ட இந்த மாதிரி எங்களுக்கும் அந்த பையனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என் பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் சம்மந்தம் கிடையாது, அதனால் இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரிலாம் வரட்டி எடுப்புறாங்க. இதனால் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க வெண்ணிலா. எப்படியும் விஜய் நம்மளுக்கு கிடச்சிருவாருன்ற நம்பிக்கையில் போகிறாங்க. இதை பார்த்த காவேரிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஏன் அம்மா இப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க காவேரி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு என்னமாச்சு அப்படின்னு, விஜய் கண்டிப்பாக எனக்கு கிடச்சிடுவார், காவேரி ஒதுங்கிட்டா, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, விஜய் என்னை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கிட்டே எல்லாக்கிட்டையும் சொல்கிறாங்க. இதை பார்த்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுற பசுபதி வந்து ஒரு திட்டம் போடுறாரு. விஜய் பழி வாங்கணும்னா இதுதான் நல்ல சான்ஸு, காவேரி இப்போ ஒதுங்கிட்டா, வேறு வழியே கிடையாது, விஜய் வந்து கண்டிப்பாக வெண்ணிலா கழுத்தை தான் தாலி கட்டி ஆகணும், அதனால் வலுக்கட்டாயமாக தாலி கட்ட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. அதன்படி எல்லாருக்கிட்டையுமே சொல்லி இந்த மாதிரி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு விஜய்க்கும் வெண்ணிலாக்கும். இங்கே வந்து விஷயம் தெரியாமல் வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, வெண்ணிலாவை நம்பி என்ன பண்ணுறாரு, கோயிலுக்கு வராரு. அப்போ வந்து வெண்ணிலாக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ண சொல்லி வந்து எல்லாருமே வற்புறுத்துறாங்க. அதை கேட்டு விஜய் செம்மையாக டென்ஷனாக எல்லாருமே போட்டு திட்டிகிட்டு இருக்காரு. தாத்தாவும் அங்கே வந்துடுறாரு. தாத்தா அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க. இதை வந்து எப்படியாவது காவேரி இன்னும் டென்ஷன் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ராகினி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஜய்க்கும் வெண்ணிலாக்கும் கோயிலில் கட்சி கல்யாணம், அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்மளாம் சொல்லி விட்டுறாங்க. அதை கேட்டு காவேரியால் தாங்கிக்க முடியல. நீ சொன்னதை நான் நம்ப மாட்டேன்றாங்க. நம்ப மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு லைவாக காட்டுறாங்க. பார்த்தா விஜய் எல்லாருமே அந்த கல்யாணத்தில் இருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் எப்படி இந்த கல்யாணத்துக்கு வந்தார், என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் காவேரி அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆனதால் மயக்கடிச்சு அப்படியே விழுந்துடுறாங்க. எல்லாருமே ஓடி வந்து பார்க்குறாங்க காவேரிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, காவேரி எழுந்துக்கிற மாதிரி இல்லை. அதனால் காவேரி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இங்கே வந்து விஜய் செமையாக டென்ஷனாக எல்லாருக்கிட்டையும் பயங்கரமாக கத்துறாரு. யாரை கேட்டு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க, நான் எக்காரணம் கொண்டும் என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண மாட்டேன், என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமே. இன்னொன்று அவள் தான் வேணாம் சொல்லிட்டு, அவள் வேணாம் சொன்னாலும் உங்ககிட்ட சொன்னாலா, தேவையில்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. இங்கே வந்து தாத்தாவும் உங்ககிட்ட ரொம்ப ஓவராக வந்து சண்டை போட்டுட்ருக்காரு. இந்த சூழ்நிலை தாத்தாக்கு ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி விஜய் வந்து கிட்ட தாத்தா சொல்கிறாரு, காவேரிக்கு உடம்பு சரியில்லையாப்பா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களா, என்ன ஆச்சு, திரு பூச்சி பேச்சு இல்லாமல் இருக்கலாம்ப்பா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இது இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே வந்து விஜயை பயங்கரமாக மிரட்டுறாங்க. வெண்ணிலா, நீ இங்கேருந்து போன விஜய் அடுத்த நொடி நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நீ இக்கை எடுக்கிட்டு போய், எனக்கு தேவையில்லை, முதல்ல என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம். விஜய் ஓடி போகிறாரு. இங்கே பாருமா, இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, உங்கள் மருமகளுக்கு கொஞ்சமாவது புத்தி சொல்லுங்கள், பார்த்தீங்கல்ல அவன் பொண்டாட்டி மேலே எவ்வளோ உயிரை வச்சிருக்கான்னு, எப்படி ஓடுறான் பார்த்தீங்களா, எல்லாரும் இதே அது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. இங்கே எல்லாருமே ஒரே டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு என் காவேரிக்கு என்ன ஆச்சு, சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கதறி அடறாரு. வந்து எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. அப்போ வந்து டாக்டர் வந்து என்ன ஆச்சுப்பா உங்களுக்கு அப்படின்னு, நான் காவேரியோட ஹஸ்பண்டுங்க, காவேரிக்கு என்ன ஆச்சுன்னு, நல்ல விஷயம் தான்ப்பா, காவேரி கன்சீவாக இருக்காங்க, போய் பாருங்கள் உள்ள அப்படின்றாங்க. அதை கேட்டு சந்தோஷம் தாங்கவே முடியல. நிச்சயமாக டாக்டர் அப்படி சொல்லிட்டு உள்ளே ஓடி போகிறார் விஜய். அப்படியே காவேரி பார்க்குறாரு. அப்படியே ஆனந்த கண்ணீரில் அப்படியே நிற்கிறார் விஜய். சந்தோஷம் தாங்க முடியல. காவேரி அப்படியே பார்க்குறாங்க. ஆமாவாடி அப்படின்றாரு. ஆமான்னு சொல்லிட்டு அப்படியே தலையசைக்கிறாங்க காவேரி. ரெண்டு பேருக்குமே அப்படியே ஆனந்த கண்ணீராக இருக்குது. அப்படியே ஓடி போயிட்டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாரு. நீங்கள் பார்த்துட்றாங்க. உடனே வந்து குழந்தை அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து அவங்களோட வயிற்றில் வச்சு அவரோட காதை வச்சு கேட்குறாரு, ஏன் பிள்ளை வந்துடுச்சா, நம்மளுக்கு குழந்தை பிறக்க போகிற, ஆமாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம 2 பேராக இருக்க 3 பேர் ஆகிட்டோமானோன்னே, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி 4க்கு விரல் காட்டுறாங்க. நீ என்னடி சொல்கிற அப்படின்னு, 4 அப்படின்றாங்க. சந்தோஷம் தான் உங்களுக்கு என்ன சொல்கிற காவேரி அப்படின்னு, நம்மளுக்கு ட்வின்ஸ் பிறக்க போதுங்க, இப்போ தான் ஸ்கேன் எடுத்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னு. சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே துள்ளி குதிக்கிறாரு. 2 குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ உணர்ச்சி வசப்படுறாரு. அப்படியே காவேரி வந்து கட்டி பிடிச்சிக்கிறார் விஜய். இந்த சந்தோஷத்தை நீ எனக்கு அள்ளி கொடுத்துருக்க காவேரி, எனக்கு இது போதும் காவேரி, என் வாழ்க்கை நிறைவேற மாதிரி ஆயிடுச்சுடி, நம்மளுக்கு ட்வின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து குழந்தைய வந்து முத்தம் கொடுக்குறாரு. காவேரியும் வாரி அணைச்சிக்கிறாங்க விஜயை.